ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்ஸ்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக் கறிக்கு நான் வந்து 2 முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி அது கூடவே சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ முட்டையில் இருக்க அந்த ஓடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து பியூரி ஆக்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளியை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு தோல் நீக்கிட்டு மேஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போது பியூரி ஆக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிங்கனாலே நல்லா ஃபைனாக அரைப்பட்டுரும் உங்களுக்கு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்க்கலாம், இல்லை 2த்தையும் சேர்த்து கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்குறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனிங்கன்னா போதும், வெங்காயம் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்தோன்னே வெங்காயம் நல்லா சாஃப்டாகி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போ இதை நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வடையெல்லாம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குறேன். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பியூரி பண்ணி வச்சுருக்கதை வந்து சேர்க்குறேன். இப்போது தக்காளி பியூரி சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இதை வந்து கண்டிப்பாக மூடி போட்டு நீங்கள் சமைச்சா தான் உங்களுக்கு அந்த தக்காளியோட பச்சை வடையெல்லாம் போகும். அதனால அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். தக்காளி கொஞ்சம் லைட்டாக சுண்டி பச்சை வடையெல்லாம் போகிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பச்சை வடையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்குறேன். இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ மசாலாஸ் எல்லாமே சேர்க்க வேண்டியது தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. கொத்தமல்லி தூள் சேர்க்கும் போதே நல்லா திக்காக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரணும் உங்களுக்கு. ஏன்னா இப்போது சேர்த்துருக்க அந்த மசாலாலாம் பச்சை வாடை அடிக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா நல்லா கொதி வரும் உங்களுக்கு. கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பச்சை வாடையெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 முட்டை வந்து வேக வச்சுருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் உங்களுக்கு. முட்டை கூட இந்த கிரேவியும் கலந்து உங்களுக்கு நல்ல சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி நான் விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறேன். 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தாலே போதும் உங்களுக்கு. 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம எக் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.